Hello everyone, welcome back to the cooking segment. இன்னைக்கு வந்து கசப்பே இல்லாம ஒரு வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். வெந்தய குழம்பு செய்யறதுக்கு ஒரு 20 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்து முளைக்கட்டி வச்சிருக்கேன். ஒரு கையளவுக்கு பூண்டு, அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் ப்ளஸ் 3 மிளகாய் வத்தல் தாளிப்புக்காக. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிய விடணும். கூடவே எடுத்து வச்சுருக்க அந்த மிளகா வத்தல் அண்ட் பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்க விடலாம். எடுத்து வச்சுருக்க இந்த வெந்தயமும் முளைக்கட்டின வெந்தயமும் எண்ணெயிலே நல்லா பொரிய விடணும். நல்ல ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் ஒரு 2-3 ஸ்ட்ராண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக இருந்தால் பாதியை கட் பண்ணி போடுங்க. சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே போடலாம். அண்ட் பெருங்காயத்தூள் எப்போவுமே காரக்குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுவேன் நான். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி விடணும். குழம்பு மிளகா பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒன்று தான், பேருக்காக அந்த தக்காளி ஆட் பண்ணுறேன். பிகாஸ் இதில் நம்ம மோஸ்ட்லி டாமினேட் பண்ண போகிறது புளி தண்ணி தான். சும்மா பேருக்காக ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா பாதி அளவுக்கு கொதிக்க விடணும். பாதி அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்து பால் எடுத்து அதில் ஊற்றிருக்கேன். திருப்பியும் அது நல்லா சுண்டி வரணும். நல்லா எண்ணெய் பிரியறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம்.